Morning students, 7th standard economics lesson 1. Merits of division of labor. It improves efficiency of labor when labor repeats doing the same task. இப்போ வந்து அந்த மெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர்னால் வேலை பகுப்பு முறையின் நன்மைகள் போன கிளாஸில் பார்த்தோம். வேலை பகுப்பு முறைனா வேலையை பிரிக்கிறது. ஒரு ஷர்ட் தைக்கிறாங்கன்னா ஒரு டைலர் வந்து ஃபுல் ஷர்ட்டையும் தைப்பாங்க. ஆனால் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் அந்த இதை வந்து ஏற்றுமதியெல்லாம் பண்ணணும், சீக்கிரம் பல ஷர்ட்ஸ்லாம் தைக்கணும் அப்படின்றனால அதை பிரிச்சுப்பாங்க. கட்டிங்ஸ் ஒருத்தர், காலர் ஒருத்தர், அப்புறம் பாடி தைக்கிறது, பட்டன் தைக்கிறது, இப்படி ஒரு இதாக பண்ணோன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகும் இந்த வேலை. அப்போ இந்த மாதிரி அந்த பிரிச்சுக்கிறதுனால வேலை பகுப்பு முறையினால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, அது வந்து உழைப்பாளி வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. இப்போ வந்து கட்டிங் பண்ணுறவங்க ஒருத்தர்னால் அவர் அந்த திரும்ப அந்த கட்டிங் வேலையை பண்ணுறனால உழைப்பாளி ஒருவர் ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதனால் அந்த வேலையில் அவர் எப்படி ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுறாரு, ரொம்ப அதாவது திறமை உடையவராக ஆகிறார். அடுத்தது ஃபெசிலிட்டிஸ் த யூஸ் ஆஃப் மிஷினரி இன் ப்ரொடக்ஷன் ரிசல்ட்டிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. எக்ஸாம்பிள் மோர்ஸு அண்ட் டெலிகிராஃபிக் கோர்ஸு. இப்போ இந்த வேலை பகுப்பு முறையில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையில் நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக நவீன மாடர்ன் மிஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது இம்முறை வந்து நவீன இயந்திரங்களை வந்து உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்கிறது. நவீன இயந்திரங்கள் யூஸ் பண்ணால் தான் சீக்கிரம் அந்த இதை பண்ண முடியும். இப்போ காலில் அழுத்தி அந்த டைலர் மிஷினில் பண்ணுறதுக்கும் கரண்ட்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, அது மாதிரி நவீன இயந்திரங்களை இதில் யூஸ் பண்ணுறாங்களாம். அப்புறம் அது உதாரணத்துக்கு வந்து கம்பி இல்லா தந்தியின் கண்டுபிடிப்பு. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா தந்தி டெலிகிராஃப் கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி இருக்கும் அதுக்குன்னு. இப்போ கம்பி இல்லாத தந்தியின் கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் புட் டு த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ். இப்போ காலமும் மூலப்பொருள்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. காலம் மூலப்பொருள்கள் இப்போ இப்படிலாம் தைக்கிறனால காலம் டைமிங் சேவ் ஆகுது. அப்போ காலம் மூலப்பொருள்கள்லாம் வந்து மிக திறமையாக என்ன பண்ணுறதா மெட்டீரியல்ஸ்லாம் மிக திறமையாக பயன்படுத்துகிறாங்களாம். அடுத்தது டிமெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். இப்போ வந்து ரெப்பிடேஷன் ஆஃப் த சேம் டாஸ்க் மேக்ஸ் லேபர் டு ஃபீல் தட் த ஒர்க் இஸ் மோனோட்டனஸ் அண்ட் ஸ்டே. இட் கில்ஸ் த ஹியூமனிட்டி இன் ஹிம். இப்போ இதே வேலை பகுப்பு முறை நன்மைகள் பார்த்தோம். இதே தீமைகள்னு பார்த்திங்கன்னா டிமெரிட்ஸ்னு பார்த்திங்கன்னா தொழிலாளி வந்து ஒரே வேலையை திரும்ப செய்கிறனால சுவையற்ற கழிப்பற்ற தன்மையை அடைகிறார். இது மனித தன்மையை அழிக்கிறது. இப்போ ஒரு தொழிலாளி வந்து இப்போ பாடி அந்த ஷர்ட் கட் பண்ணுறவங்க அந்த வேலையை மட்டும் செய்கிறாங்க. அதனால் திரும்ப செய்கிறனால அதில் வந்து அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, அதாவது அவங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்போ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு எப்படியே பல வகை இருக்குது. அது மாதிரியே அதில் ஒரே டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் போர் அடிச்சிடும் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும் ஒரே வேலையை செய்கிறனால அவங்களுக்கு ஒரு சுவையற்ற தன்மை கழிப்பற்ற தன்மையை வந்து அடைகிறார். இது மனித தன்மையை அளிக்கிறது. அதே தொழிலாளிக்கிட்ட வேறு மற்ற தொழிலுடைய டேலண்ட்ஸ்லாம் கூட இருக்கும். ஆனால் அவர் வந்து அதை பண்ண முடியாமல் இந்த ஒன்றுத்துலேயே இருக்கிறனால அது வந்து அவருடைய மனித தன்மை, அவருடைய டேலண்ட்டை வெளிக்கொணர முடியாமல் மனித தன்மையை அழிக்கிறது. நெக்ஸ்ட்டு, நேரோ ஸ்பெஷலைசேஷன் ரெடியூசஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் லேபர் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ் அவென்யூஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். திஸ் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஒரு பகுதி பணியினை மட்டும் ஒரு தொழிலாளி மேற்கொள்கிறனால, இப்போ ஒரு பகுதி வேலையை மட்டும் ஒரு தொழிலாளி செய்கிறனால அவன் வந்து என்ன பண்ணுறது, ஒரு குறுகிய தேர்ச்சியை மட்டுமே எல்லா இதுவுமே ஃபுல்லும் செய்கிறவங்க பல இதுலேயுமே தேர்ச்சி பெறுறாங்க. இது வந்து ஒரு குறுகிய தேர்ச்சியை மட்டுமே அவர் வந்து அதில் மட்டுமே தேர்ச்சி அடைகிறார், அதில் மட்டுமே தேர்ச்சியை பெறுகிறார், குறுகிய தேர்ச்சி தான் பெறுகிறார் அந்த தொழிலாளி. இதனால் வேலை வாய்ப்பின்மை பெருகும் நிலை உருவாகிறது. இதே ஒரு தொழிலாளி அவருக்கு டேலண்ட் இருக்கும், பல தொழில் கற்றுருந்தா தெரிஞ்சிருந்ததுன்னா சான்ஸ் இருந்ததுன்னா வேறு எதுக்காவது கூட போய் ஒரு வேலை வாய்ப்பை பெறலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இந்த ஒரு தொழிலை மட்டும் அந்த ஒரு வேலையை மட்டும் கட்டிங்கன்னா அதை மட்டும் பண்ணுறனால வேறு வேலை வாய்ப்புக்கு அவர் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் த ஒர்க்கர் லாஸஸ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹேவிங் மேட் ஏ கமாடிட்டி இன் ஃபுல். அப்புறம் இந்த முறை கைவினைப் பொருள்களின் வளர்ச்சியை பாதிக்கிறது. இந்த வேலை பகுப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா கைவினைப் பொருள்கள் அந்த ஹேண்டிகிராஃப்ட் அந்த கைவினைப் பொருள்கள் அந்த வளர்ச்சியை வந்து இது பாதிக்குதான். இப்போ ஒரு தொழிலாளி ஒரு பொருளினை முழுவதுமாக உருவாக்கிய மனநிறைவினை பெறுவதில்லை. ஒரு பொருளை வந்து இப்போ ஒரு கார் உற்பத்தி பண்ணுறவங்க வந்து இப்போ ஒரு பொருளை வந்து ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா இந்த பொருளை நான் செஞ்சுட்டேன். இப்போ ஒரு டைலர் வந்து ஒரு ஷர்ட்டை தைக்கிறாருன்னா அது வந்து நான் தைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மனநிறைவு, நல்லா தைச்சிருக்கனேன்னு ஒரு மனநிறைவு அவருக்கு ஏற்படும்.